ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய ஒவ்வொருவருக்கும் எங்கு நிறைந்தவர் ஒழுக்கின் சார்பாக வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். இந்த நாளில் ஒரு வசனத்தை நாம் தியானிக்கலாம். சங்கீதம் 121 அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் தியானிக்கலாம். இன்றைக்கு செய்தியுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், உதவியை செய்கிற கர்த்தர் என்கிற தலைப்பை நாம் தியானிக்கலாம். அது என்ன உதவி செய்கிற கர்த்தர் என்று சொல்லி பார்க்கிற பொழுது, இந்த உலகத்துல அநேக விதமான தேவைகளோடு இருக்கக்கூடிய நபர்கள் நிறைய பேர் உண்டு. அநேக தேவைகளை பூர்த்தி செய்ய யாரும் மாட்டார்களா என்று நினைக்கிற அநேக ஜனங்களும் உண்டு. பலவிதமான தேவைகளோடு பலவிதமான எதிர்பார்ப்புகளோடு அநேக ஜனங்கள் உண்டு. அப்போ அப்படிப்பட்ட அநேக ஜனங்களும் அநேக நபர்களும் மற்ற காரியங்களை பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதற்காக மற்ற ஜனங்களையோ உறவினர்களையோ நண்பர்களையோ என்ன செய்வாங்க, உதவிக்காக தேடி போவாங்க, பேசுவாங்க. அவங்களுக்கு சில நேரங்களில் கிடைக்கும், சில நேரங்களில் ஏமாற்றம் கூட அடையலாம். அப்போ அதே போல உதவி செய்யக்கூடிய கர்த்தர் என்கிற தலைப்பில் பார்க்கிறோம்னா, மனிதருக்கு மனிதர்கள் உதவி செய்கிறது, அதே போல மனிதர்களுக்கு கடவுளே செய்கிற ஒரு நிலை தான் உதவி. அப்போ அந்த உதவியை கர்த்தர் செய்ய ஆயத்தமா இருக்கிறார். அப்போ அந்த உதவி வேறுபட்ட ஒரு காரியமாக வித்தியாசமான அனுபவமாக காணப்படுகிறது. அப்போ அந்த ஒரு உதவி என்ன அப்படி என்பதை நம்ம நினைச்சு போகிறோம். நம்ம எளிமையாக பார்க்க போயிடும். ஒரு பண தேவைகளாக இருக்கலாம், அல்லது பொருள் தேவைகளாக இருக்கலாம், அல்லது ஒரு சுகத்தின் காரியமாக கூட இருக்கலாம், அல்லது மற்ற ஒரு அடிப்படை தேவைகளாக கூட இருக்கலாம். அப்போது அப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் வரும் பொழுது நண்பர்களையோ உறவினர்களையோ சொந்தங்களையோ நம்ம என்ன செய்வோம், நாடி போய் பேசுவோம், தேடுவோம், நிலைமைகளை சொல்லுவோம், உதவிகளை பெறுவோம். சில நேரங்களில் ஏமாற்றம் கூட கிடைக்கலாம், இல்லைன்னு கூட சொல்லலாம். ஆனால் இது மனிதர்கள் மற்ற மனிதர்களை தேடி போகக்கூடிய சூழல் உண்டாகும் போது ஏற்படுகிற அனுபவம். அப்போ உலக பிரகாரம் மனுஷனை இன்னொரு மனுஷனுக்கு உதவி செய்ய முன் வருகிறான் அப்படின்னா அது உண்மை. அப்படின்னா வானத்தை பூமியை படைத்த ஆண்டவராய் கர்த்தர் தன்னை நம்பியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உதவி செய்வது இதை விட அதிகமாக உண்மையாய் காணப்படுகிறது. வசனம் சொல்கிறது, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்கிற தலைப்பிலே நாம் பார்க்கிறோம். ஒத்தாசை என்று சொன்னால் உதவி என்று அர்த்தம். மனுஷன்கிட்ட கேட்குற உதவி வேற, எதிர்பார்க்கறது வேற, செய்யறது வேற. ஆனால் தேவன் கடவுள் மனிதனுக்கு செய்கிற உதவி வேற. மனுஷன் இன்னைக்கு சொல்லிட்டு செஞ்சுட்டு சொல்லி காட்டுவான், ஆனால் ஆண்டவர் செய்ய மாட்டார். ஏன்னா அவர் தெய்வமா இருக்கிறார். அப்போ ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷங்கிட்ட போய் உதவி கேட்டு அதை நிறைவாக பெற்றுக்கொள்கிறதற்கும், அதே மனுஷன் கடவுள்கிட்ட உதவி கேட்டு பெற்றுக்கொள்கிறதுக்கும் வித்தியாசம் உண்டு. அதில் தான் நம்ம நினைச்சிட்டோம். அது என்னங்கிறத நம்ம எளிமையை பார்ப்போம். நீ செய்கிற தலைப்பு என்ன? உதவி செய்கிற கர்த்தர். அப்போ அந்த கர்த்தர் எல்லா வகையான தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் அவர் செய்வார், பூர்த்தி செய்வார். எந்த காரியமும் செய்ய முடியாதது அப்படிங்கிற ஒரு விஷயமே அவர்கிட்ட என்னது இல்லை. மனுஷன் கூட என்ன செய்வாங்கன்னா குறிப்பிட்ட ஒரு காரியம் தான் செய்வான், அப்புறம் முடியாதுன்னு கை விரிச்சிடுவாங்க, ஏமாற்றம் கூட செய்யலாம். ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை, அவரால் முடியாதது எதுவுமே இல்லை. அப்போ அப்படிப்பட்ட உதவி செய்யக்கூடிய நபர் ஆண்டவர் தான். அவர் உதவி செய்வார், அவர் மாற மாட்டார், அவரால் எல்லாம் முடியும் என்பதை ஒரு நபர் நம்பி என்ன செய்தார், ஆண்டவர்கிட்ட தன்னுடைய கோரிக்கை என்ன செய்த வைத்தார். அவர் யார் என்று நம்ம என்ன செய்வோம் பார்ப்போம். அதற்கு முன்பாக உதவி செய்கிற ஆண்டவர் சொல்லி பார்த்தோம். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் எனக்கு ஒத்தாசை வரும் சொல்லி பார்த்தோம். ரைட்டு. அந்த ஒத்தாசை என்ற அந்த உதவி வர வேண்டும் என்றால் 1ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, எனக்கு ஒத்தாசை செய்யும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், நோக்கி பார்க்கிறேன். அப்போ உதவியை அனுப்புறது செய்யறது ஆண்டவர் தான் தெரிஞ்சாலும் அந்த உதவி அவர்கிட்ட வரணும் அப்படின்னா நாம என்ன பண்ணணும்னா, முதல் வசனம் போட்டுறது ஒத்தாசை செய்யும் பர்வதங்களுக்கு நேராக கண்களை ஏறெடுக்கிறேன். அப்போ நம்ம என்ன செய்யணும், அவர்கிட்ட நோக்கி பார்க்கணும், அவர்கிட்ட சொல்லணும், அவர்கிட்ட கேட்கணும். கேட்டா அந்த உதவி என்ன செய்வார், அவர் சொல்லுவார், செய்வார். கேளுங்கள் என்ன செய்யும், கொடுக்கப்படும்னு சொல்லிக்கிறார். ஏன் கேட்டால் தான் செய்வாரா, கேட்காம செய்ய மாட்டாரா அப்படின்னு நினைக்கலாம். இல்லை, தன் பிள்ளைங்கள்லாம் தன்னை பேசி உரிமையோடு என்ன செய்யணும், வாய் விட்டு கேட்கணும்னு விரும்புகிறாரு. ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோம், மனுஷங்கிட்ட கேட்டு கேட்டு பழகிட்டோமே தவிர கடவுள்கிட்ட கேட்கணுங்கிற அதை மறந்து போகும். அப்படி இல்லை, நம்ம அவர்கிட்ட கேட்கும் பொழுது ஒத்தாசை கர்த்தருக்கு வரும். இன்றைக்கி அநேக ஜனங்களுக்கு வராத காரணம் என்னன்னா, ஆண்டவர்கிட்ட கேட்கறது இல்லை, ஆண்டவர்கிட்ட நோக்கி பார்க்கறது இல்லை.
ஆண்டவர்கிட்ட கேட்காம அவரை நோக்கி பார்க்காம உலகத்தையும் மனுஷனையும் எதிர்பார்த்து நோக்கி பார்த்துட்டு இருக்கிறோமே தவிர அவரை விட்டுருவோம். அங்கதான் மைனஸ் பாயிண்ட் இருக்கு. ஆனா நாம அப்படி செய்யக்கூடாதுங்கிறதுக்கு எடுத்துக்காட்டா ஒரு நபர் இருக்காரு, ஒரு ராஜா இருக்காரு. அவர் யாரு அப்படிங்கிறத நம்ம பழைய ஏற்பாட்டுல 2 நாளாகமம் புத்தகத்துல என்ன செய்யலாம் பார்க்கலாம். ஆசா என்கிற ஒரு ராஜா இருக்கிறாரு. அந்த ராஜா அபியாவுடைய பார்த்தீங்கன்னா மகனா இருக்கிறாரு. அந்த ராஜா அரசாண்ட அந்த ஆட்சிய அந்த முதல் காலத்துல அவர் என்ன செய்யறாரு, கர்த்தருடைய பார்வைக்கு நன்மையும் செம்மையுமான கதை செய்கிறாரு, நல்ல கதை செய்யறாரு. தேசத்துல ஆண்டுடைய நியாயப்பிரமாணமாகிய அந்த வேதாகம காரியங்களை வசனங்களை என்ன செய்யறாரு, போதிக்க சொல்றாரு. ஆண்டவருக்கு பிரியமில்லாத அருவருப்பான காரியங்கள் எல்லாம் தேசத்தை விட்டு அகற்றி போடுகிறாரு. பாவம் நிறைந்த தீட்டான விக்கிர காரியங்கள் எல்லாம் என்ன செய்யறாரு, அதை ஒழிச்சு கட்டுறாரு. அது நிமித்தம் ஆண்டவர் அவர் மேல இறக்கப்பட்டு அவருக்கு என்ன செய்யறாரு, உதவி பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்போ அமைதியா தேசம் இருக்குது, எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கும்போது அவருக்கு விரோதமாக சேராங்கிற ஒரு ராஜா, எத்தியோப்பியா தேசத்து ராஜா அநேக லட்சக்கணக்கான ஜனங்களை கூட்டிக்கிட்டு யுத்தத்துக்கு வாராரு. அப்போ வாராருன்னு தெரிஞ்ச உடனே இவர் என்ன செய்யறாரு, மாம்சத்துல சுயத்துல முடிவு எடுக்காம அவர் அந்த நேரத்தில் என்ன செய்யறாரு, ஒத்தாசை செய்யக்கூடிய உதவி செய்யக்கூடிய தேவனை நோக்கி என்ன செய்யறாரு, கூப்பிடுறாரு. ஆண்டவரே, பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் அட்டவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் சொல்லி கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாரு. ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டு உதவியை எதிர்பார்த்து கேட்டதுனால கர்த்தர் அவருக்கு உதவியை என்ன செய்யறாரு, செய்யும்படியாக ஆண்டவர் இறங்கி வராரு. வந்து இவருக்கு எதிராய் அந்த முற்றுகை போடப்பட்ட அந்த எத்தியோப்பிய தேசத்து ராஜாவாகிய அவருடைய எல்லா காரியங்களையும் தோற்கடிக்க பண்றாரு. இந்த ஆசா ராஜாவை அவர் என்ன செய்யறாரு, வெற்றி பெற வைக்கிறார். காரணம் என்னவென்று சொன்னால், அவன் ராஜாவா இருந்தாலும் முழு படையா இருந்தாலும் அவன் என்ன செய்யறான், அந்த நேரத்துல கட்டான ஒரு சூழ்நிலையில எதிராளிகள் வரக்கூடிய நேரத்துல ஆண்டவரை நோக்கி உதவிக்காக என்ன செய்யறான், கூப்பிட ஆரம்பிச்சான். அவன் நினைச்ச என்னன்னாலும் பண்ணிருக்கலாம், பக்கத்து நாட்டு ராஜாக்களை கொட்டிக்கலாம், இல்ல சுயத்துல முடிவு எடுத்துக்கலாம். ஆனா ஆண்டவர்கிட்ட என்ன செய்யறான், அவன் நோக்கி பார்த்து ஆண்டவர்கிட்ட உதவியை கேட்க ஆரம்பிக்கும் பொழுது ஆண்டவர் அவனுக்கு செவி கொடுத்து அவனுக்கு உதவியை அனுப்புறாரு. வசனம் கீழே சொல்லுது, கர்த்தருடைய சேனை ஜெயித்தது, கர்த்தருடைய படைகள் ஜெயித்தது. ஏன் ஆசாராஜாவின் படை ஜெயித்ததுன்னு போடலாம்ல, ஏன் கர்த்தருடைய சேனைன்னு இங்க வருது அப்படின்னா, இவன் ஆண்டவரை சார்ந்து ஆண்டவரையே முழுக்க முழுக்க நினைச்சான், நம்பி அவரை நோக்கி கூப்பிட்டு உதவியை நாடினதுனால் அவனுடைய படைகளோடு ஆண்டவருடைய படையும் இறங்கி வந்தது. ஆண்டோடைய விண்ணக படையும் இறங்கி வந்து யுத்தம் பண்ணி ஜெயிக்க என்ன செஞ்சாங்க, வச்சாங்க. அப்போ காரணம், இவன் ஆண்டவரை நோக்கி என்ன செய்தான், ஒத்தாசை செய்யும் பர்வதமாகிய இயேசுவை நோக்கி கூப்பிட்டான். ஆண்டவராகிய கர்த்தர் என்ன செய்தார், உதவியை அனுப்பினார், பரலோகத்தின் படையை அனுப்பிட்டார். வசனம் அப்படிதான் சொல்லுது, பரலோகத்தினுடைய சேனைகள் கர்த்தருடைய சேனைகள் என்ன செய்தது, வந்து ஜெயிக்க ஆரம்பித்து கீழே வசனம் போட்டது. கர்த்தரால் ஒரு பயங்கரம் அந்த தேசத்துல ஏற்பட்டதுன்னு போட்டிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு காரியத்தை அந்த தேசத்துல நடப்பிக்க பண்ணக்கூடிய அளவுக்கு காரியம் நடந்ததுன்னா காரணம், இந்த ராஜா மனுஷனை நோக்கி பார்க்காம ஆண்டவரை நோக்கி பார்த்து உதவியா என்ன செஞ்சான், கேட்டான், கூப்பிட்டான். எனவே இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிப சகோதர சகோதரிகளும், ஒவ்வொரு ஆசிரியர் பெருமக்களும், ஒவ்வொரு அதிகாரிகளும், யாரா இருந்தாலும் சரி, ஊழியர்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும், இல்லை எந்த ஒரு தேவைகள் வந்தாலும், எந்த ஒரு எதிர்பார்ப்பு வந்தாலும், எந்த ஒரு குறைகள் வந்தாலும் என்ன செய்ய வேணும்னா, ஒத்தாசையாகிய அதாவது உதவி செய்யக்கூடிய அந்த இயேசு கிறிஸ்துவை நோக்கி நம்ம பார்க்கணும், கூப்பிடணும். அப்படி பார்த்து கூப்பிடும் பொழுது வானத்தையும் பூமி படைத்த கர்த்தரிடத்திலிருந்து என்ன செய்யும், ஒத்தாசையாகிய உதவி வரும். ஆசா ராஜா கூப்பிட்டார், நோக்கி பார்த்தாரு, உதவி கேட்டாரு. நாமும் அப்படி செய்யணும் என்று சொன்னால் அதே ராஜாவுக்கு செய்து வெற்றியை கொடுத்த தேவன் நம் வாழ்க்கையில இருக்கிற எல்லா காரியத்தையும் தேவையில்லாத அகற்றி போட்டு குறைவுகளை எல்லாம் நிறைவாக்கி ஒத்தாசையாகி உதவி செய்து அனுப்புவார். எனவே இதை கேட்டுக் கொடுக்கிற ஒவ்வொருவரும், ஒவ்வொரு சகோதர சகோதர வாலிப பிள்ளைகளும் யாரா இருந்தாலும் சரி, இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுத்து எதுவாக இருந்தாலும் ஆண்டவரை நோக்கி பார்த்து கேட்பேன் என்கிற ஒரு தீர்மானத்தோடு, அவர்கிட்ட உதவியை நான் நாடுவேன் என்கிற அந்த ஒரு சிந்தனையோடு நீங்க வளர்ந்து பெருக வேண்டும் என்று சொல்லி இன்றும் நிறைந்த ஒரு ஊழியம் உங்களை வாழ்த்துகிறேன். ஆமென்.